கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் கல்லூரியில் அடியெடுத்து வைத்த முதல் நாளில் எங்கள் கல்லூரி முதல்வர் ஒரு ஆலோசனையை சொன்னார். அது முதலாவது கர்த்தரை தேட வேண்டும் என்பதே. பூஜ்ஜியத்திற்கு ஏதாவது மதிப்புண்டா? எத்தனை பூஜ்ஜியங்களை வரிசையாக அடுக்கினாலும் அதற்கு மதிப்பு ஒன்றுமில்லை. ஆனால் அந்த பூஜ்ஜியத்திற்கு முன்னால் 1 என்ற எண்ணை எழுதும்போது அவை மதிப்பை பெறுகிறது. உதாரணமாக 2 பூஜ்ஜியங்களுக்கு மதிப்பில்லை, ஆனால் அதன் முன் 1ஐ வைத்தால் 100 ஆகிறது. 3 பூஜ்ஜியங்களுக்கு முன் 1ஐ வைத்தால் 1000 ஆகிறது. 5 பூஜ்ஜியங்களுக்கு முன் 1 1,00,000 ஆகிறது. உங்களது முயற்சிகளெல்லாம் பூஜ்ஜியங்கள்தான். ஆனால் உங்களது முயற்சிகளுக்கு முன் கர்த்தராகிய ஒன்றை வைத்தால் எல்லாம் அர்த்தமுள்ளதாகிறது, ஆசீர்வாதமாக மாறுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் பெறுகிறாரா? தேவையானது ஒன்றே, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 நாம் வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை எப்பொழுதும் நீங்கள் முன் வைத்தீர்ப்பீர்களானால் நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் நேரத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். உங்கள் வருமானத்தில் முதல் பங்கை கொடுங்கள். கர்த்தரை முன்வைத்தே எல்லாவற்றையும் செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, தாவீதைப் போல கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று நாங்களும் சொல்லத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களப்பா. உடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியையும் தேடத்தக்கதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.